Hi everyone, welcome back to my channel Nosy Sandwork. இன்னைக்கு நம்ம crochetல தமிழ் லெட்டர் ஈஎன்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது இதுதான் ஃப்ரண்ட் சைடு. நம்ம இப்படி ஃப்ரண்ட் சைடில் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடு இப்படி திருப்பிடுவோம். ஓகே, இது நம்ம துணைக்காலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம லெட்டர் ஈஎன்னாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் 100% அக்ரலிக் yarn எடுத்துருக்கிறேன். நீங்கள் எனி டைப் ஆஃப் yarn எடுத்துக்கோங்க, உள்ள நூல் எடுத்துக்கோங்க. ஹூக் சைஸ் 3.5 mm ஹூக் சைஸ். நெக்ஸ்ட் yarn நீடில், அப்புறம் சிசர்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் லெட்டர்ஸ் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அதுக்கு தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் A to Z நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். நிறைய லெட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன். அதில் நம்பர் சீரீஸ் ஃபுல்லாகவே நான் நம்பர் சொல்லி கொடுத்துருக்குறேன் க்ராச்செட்டிங்கில், நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஈஎன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்லிப் நாட். ஓகே, பேசிக்ஸ் வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. slip knot, chain 20, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, செயின் 20 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது. ஓகேவா? விவியாக தெரியுதுல, இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் தான். ஃபஸ்ட்டு செயின் இது, அதை ஸ்கிப் பண்ணிடணும். ஏன்னா அதில் ஒர்க் பண்ணால் நமக்கு நூல் அப்படியே வெளியே வந்துடும். ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. செகண்ட் செயின்லேருந்து 10 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, ஸோ yarn ஓவர் செகண்ட் செயின்லேருந்து 10 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு செயினில் 3 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1 2 3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிற எல்லா செயின்ஸ்லையுமே 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ரிமைனிங் இருக்கிற 8 செயின்ஸுக்கு 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி இவ்வளோ தூரம் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம்ல, லாஸ்ட் டபுள் க்ரூஷேல ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லிப் நாட் போட்ட அந்த ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு 3 ஸ்டிச்சஸ்க்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு ஸ்டிச் இது.
ஓகே 1 2 3 ஓகே 3 ஸ்டிச்சஸ்க்கு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஹைட் இருக்குல்ல செயின் 10 டைம்ஸ் டபுள் குரோஷே அதே மாதிரி இங்கே 10 டைம்ஸ் செயின் 10 போட்டுட்டு டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? செயின் 10 போட்டால் நம்ம செகண்ட் செயினில் ஆரம்பித்தா 9 டைம்ஸ் தான் டபுள் குரோஷே பண்ண முடியும். ஸோ செயின் 11 போட்டுட்டு ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணி 10 டைம்ஸ் இங்கே டபுள் குரோஷே பண்ண மாதிரியே பண்ணி முடிக்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய விதத்தில் நம்ம வந்து இந்த துணைக்கால் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வந்து வேறு ஐடியாஸ் இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம செயின் 10 போட போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் 11. இப்போ yarn over பண்ணி செகண்ட் செயின்லேருந்து 1 டைம் டபுள் குரோஷே 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ நமக்கு ஈவனாக வர்றதுக்காக. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை இப்படியே ஜாயின் பண்ணிட்டா நமக்கு முடிஞ்சிடும். இப்போ 10 முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட் இதில் ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான், நம்மளோட துணைக்கால் இல்லைனா ஈஎன்ஆ ஓவர் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃப்ரண்ட் சைடு. ஓகே, நம்ம பண்ணது இப்படி ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒர்க்கை டேர்ன் பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணலாம். கொஞ்சம் வந்து ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான வே மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த இதை ஃபாலோ பண்ணுறேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து கொஞ்சம் ஈஸியஸ்ட் வேயாக இருந்தனால உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதோ வேஸில் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா தோணுச்சுன்னா நீங்கள் அந்த ஐடியாவை எனக்கு ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த குட்டி டாட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் இது. ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, செயின் 1 சர்க்கிள்குள்ளே 5 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணணும். 1 2 3 4 5 சர்க்கிளை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, 1 2 3 4 5 தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷே. இதில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி சர்க்கிள் வந்து 2 பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட தமிழ் லெட்டர் இ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண க்ராச்செட் ஐட்டம்ஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எனக்கு மெயில் ஐடி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பாய்.